ஆலங்குச்சியில பல்லு விளக்கலாம், வேளங்குச்சியில பல்லு விளக்கலாம், வேப்ப மரத்துலையும் விளக்குவாங்க. ஆனா எல்லாரும் தப்பா வளர்க்குறாங்க. எப்படி தெரியுமா? வேப்பங்குச்சியை வச்சு கடிச்சு குத்தி 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 ஈரை டேமேஜ் பண்றாங்க. அதுக்காக யாரும் சொல்லல. வேப்பங்குச்சி எடுத்து வாயில போட்டு நல்லா சுவைச்சு அந்த கசப்பு உமிழ்நீரை வச்சு நீங்க பல்லு வளர்க்கணும். நம்ம என்ன பண்றோம்? அந்த குச்சி வச்சு தைச்சா நல்லது, ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி. யாரும் குச்சி வச்சு தைக்கவே சொல்லல. அதை கடித்து மென்று அந்த தோற்பு கசப்பு சுவையை உணர்ந்து அதை உமிழ்நீராக்கி அந்த உமிழ்நீரால நீங்க பல்லு வளர்க்கணும். அதுதான் ஆரோக்கியம். வேப்பங்குச்சி வச்சு பல்லு விளக்குங்க. அதை மென்று சுவைத்து அந்த உமிழ்நீரை வாயில் வைத்து கை விரலால் பல்லு விளக்குங்க. ஈர்கள் பலப்படும், பற்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராது. கசப்பு சுவை நாக்கின் சுவை முட்டு வழியா உள்ளே போய் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆகவே வேப்ப மரத்தை பயன்படுத்துங்க. வேப்ப மரத்துல மாரியம்மா மட்டும் இல்ல, முழுமையான ஆரோக்கியமும் நிறைந்த மரம் தான் வேப்ப மரம். வேப்பங்கொழுந்து அயோடின்ற ஒரு சத்து நிறைந்தது. அதனால வேப்பங்கொழுந்து சாப்பிடுங்க. மஞ்சள், மிளகு, வேப்பங்கொழுந்து 3 அரைத்து டெய்லி ஒரு உருண்டை வாயில போட்டு மென்று சாப்பிட்டு போயிட்டே இருங்க. தண்ணி வெந்நீர் குடிங்க. சூப்பரா இருக்கும். வெப்ப நோய்கள் உங்களை தாக்காது.